Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship God of our மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷனார் இருக்கக்கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிற அந்த நாளில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நம்ம அனைவருக்கும் எத்தனையோ தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, காத்திருப்புகள் உண்டு. இது எப்படி ஆகும் என்று கேட்டு மரியாளை போல நமக்குள்ளும் பல கேள்விகள், சந்தேகங்கள், இது நடக்குமா, எனக்கு பிள்ளை பேர் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டது போல் மரியாள் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, தேவதூதர் அவளை பார்த்து கிருபை பெற்றவளே, நீ வாழ்க ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை சொல்லும்போது எப்படியாகும், எனக்கு பிள்ளை பேர் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளாக இருந்த கேள்வி போல் இந்த நாளிலும் நமக்குள்ளாகவும் எனக்கு வேலை கிடைக்குமா, சமாதானம் உண்டாகுமா, திருமணம் நடக்குமா, கெட்ட பழக்கங்கள், சகவாசங்கள் என்னை விட்டு விலகுமா, கடன் பாரம் மாறுமா, இன்னும் எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளாக காணப்படலாம். தேவ பிள்ளைகளை உங்களால் கூடாது தான், ஆனால் தேவனால் கூட, இயேசு என்னும் நாமத்தினால கூட, அவருடைய வார்த்தையினால் கூட, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நடக்கவே நடக்காது என்று சோர்ந்து போய் கைவிட்ட காரியங்களில் தேவனால் கூடும், இயேசுவின் நாமத்தினால ஆகும் என்று முழு விசுவாசத்தோடு மீண்டும் அந்த காரியத்தில் முயற்சி செய்யுங்க. சோர்ந்து போகாதீங்க, அதிசயங்களை இந்த நாளில் காண்பீங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.